அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரே வருஷத்துல உங்களோட முதலீடு இரட்டிப்பு லாபம் தரும் 6 பங்குகள பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய பங்குச்சந்தை குறியீடுல நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 0.5% வரை சென்றது. காலையில இருந்தே பெரிய உச்சத்துல தான் இருக்கு. சந்தை போக்குகள் மற்றும் நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் பகுப்பாய்வு செய்கைகளில் பல தரகு நிறுவனங்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு வருடத்தில் 12 முதல் 17% உயரக்கூடிய 6 பங்குகள் பட்டியலை தான் பார்க்க போகிறோம். அது மொதல் இதாக இருக்கிறது பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஆர்டரை புத்தகம் வலுவாக இருப்பதால் பங்கை வாங்க தரகு நிறுவனம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பங்கை அதன் சரிவின் போது வாங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தரகு நிறுவனம் பங்கிற்கான இலக்கு விலையாக ரூபாய் 360 பரிந்துரைத்துள்ளது. மேலும் வரும் வாரங்களில் பங்கின் விலை 12% உயரக்கூடும் என கணித்துள்ளது. வர்த்தக நாளின் முடிவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு பங்கின் விலை 1.10 சரிவுடன் ரூபாய் 317.80 வர்த்தகமாகி இருக்கிறது. அடுத்த பங்கு ஜென் டெக்னாலஜி. இந்த நிறுவனத்தின் பங்கை வாங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் ஆண்டுக்கு 40 மடங்கு உயரும் என கணித்துள்ளது. இந்த பங்கிற்கான இலக்கு விலையாக ரூபாய் 1820 நிர்ணயித்துள்ளது. மேலும் இந்த பங்கு வரும் வாரங்களில் 13% வரை உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் இந்த முடிவில் பங்கின் விலை 5% உயர்வுடன் ரூபாய் 1689.50 காசுகளாக வர்த்தகமாகியுள்ளது. அடுத்து என்டிபிசி. பங்கு விலை இனி வரும் காலங்களில் 12% உயரக்கூடும் என கணித்துள்ளது. மேலும் பங்கிற்கான இலக்கு விலை ரூபாய் 451 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாளின் முடிவில் என்டிபிசி பங்கின் விலை 3.24% உயர்வுடன் ரூபாய் 406.65 காசுகளாக வர்த்தகமாகி வருகிறது. அடுத்த பங்கு சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த நிறுவனத்தோட பங்கு வரும் மாதங்களில் 12% உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பங்கு வர்த்தகத்தின் முடிவில் ஒரு பங்கின் விலை 1.01 சரிவுடன் ரூபாய் 1418.95 காசுகளாக வர்த்தகமாகியுள்ளது. பங்கிற்கான இலக்கு விலை ரூபாய் 1650 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரவிந்த். இந்த பங்கோட அரவிந்த் லிமிடெட் ஒரு பங்கோட விலை 1.52 உயர்வுடன் ரூபாய் 380 வர்த்தகமாகியுள்ளது. பங்கு விலை 7 வாரங்களுக்கு ரூபாய் 12% உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. தரகு நிறுவனம் பங்கிற்கான இலக்கு விலை ரூபாய் 431 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கோல்கேட் பால்மோவில். இந்த பங்கு 4.86 உயர்வுடன் ரூபாய் 3366 வர்த்தகமாகியுள்ளது. பங்கு விலை சில வாரங்களில் 17% உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. தரகு நிறுவனம் பங்கிற்கான இலக்கு விலையாக ரூபாய் 3745 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பங்குனா உங்ககிட்ட இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பங்கு இல்லாட்டி இந்த வாரத்தில் வாங்கிடுங்க. நன்றி.